Hi friends, welcome back to Moni Spicy Kitchen. இன்னைக்கு நம்ம ரொம்பவே டேஸ்டியான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். நெல்லிக்காய் வச்சு நெல்லிக்காய் சாதம் பண்ண போறோம். இது குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. நெல்லிக்காயில அதிகமான விட்டமின் சி இருக்குறனால நம்மளோட பாடியில இம்யூனிட்டி பவரை நல்லா பூஸ்ட் பண்றதுக்கு உதவுது. சோ கண்டிப்பா நம்ம குழந்தைகளுக்கு கொடுத்தே ஆகணும். இந்த மாதிரி நீங்க செஞ்சு ஸ்கூலுக்கெல்லாம் லஞ்ச் பாக்ஸா கொடுத்து விட்டீங்க அப்படினா கம்ப்ளீட்டா சாப்பிட்டு முடிப்பாங்க. சரி வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இது பண்றதுக்காக ஒரு 3 நெல்லிக்காய் எடுத்துருக்கேன். இதுல 2 தான் நமக்கு தேவைப்படும். ஒரு பெரிய ஆள் சாப்பிடுற அளவுக்கு மட்டும் தான் நான் இன்னைக்கு ரைஸ் எடுத்துருக்கேன். சோ நீங்க அதுக்கு கணக்கு பண்ணி நெல்லிக்காய் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம 2 நெல்லிக்காய் எடுத்துருக்கோம். இத இந்த மாதிரி சின்னதா இருக்கும்ல நம்ம சீவுறது, இதுல வச்சு தான் சீவணும். பெருசா இருக்கக்கூடியதுல சீவுனீங்க அப்படின்னா அது ஒண்ணா தனித்தனியா தெரியும். வேகிறதுக்கும் டைம் எடுக்கும். சோ இந்த மாதிரி சின்னதா துருவி எடுக்கிறதுல நம்ம நல்லா இந்த மாதிரி துருவி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே இந்த மாதிரி துருவி எடுத்துக்கலாம். நான் மொத்தமா 2 நெல்லிக்காய் மட்டும் தான் எடுத்துருக்கேன். இப்போ இந்த மாதிரி நல்லா துருவிட்டு இது நம்ம மாற்றி வச்சிடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு கடாய் எடுத்து வச்சுட்டு இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். அப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம், ஒரே ஒரு வரமிளகாவை 2ஆ கிள்ளி போட்டிருக்கேன். நீங்கள் காரம் அதிகமாக சாப்பிடுவீங்க, இல்லை குழந்தைங்க காரம் கொஞ்சம் அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா பச்சை மிளகாய் கூட நீங்கள் 2 எண்ணம் போட்டுக்கலாம். இப்போ இதில் நம்ம நெல்லிக்காய் துருவி வச்சுருந்தோம்ல, அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது வேகிறதுக்கு ரொம்ப எல்லாம் டைம் எடுக்காது. நம்ம சின்ன சின்னதாக துருவி வச்சுருக்கோம் அப்படிங்கிறதுனால ரொம்ப டைம் ஆகாது. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன். நீங்கள் இஞ்சியை துருவியும் போடலாம், பூண்டை அப்படியே கூட ஃப்ரை பண்ணி எடுக்கலாம், அந்த மாதிரி கூட பண்ணலாம். இப்போ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ ஓரளவுக்கு இது நல்லா குக் ஆகி வரட்டும். நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா சட்டுன்னு வெந்துடும். இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு வெந்துருச்சு. இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மஞ்சள் தூள் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிடலாம். மஞ்சள் தூள் போடும்போது அந்த சாதம் எல்லோ கலரில் பார்க்கவே நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக மல்லித்தலை இதை கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் நம்ம இது கூட போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் பாஸ்மதி ரைஸ் வேக வச்சு வச்சுருக்கேன். ஒரு 1/2 கப்பு போல் ரைஸ் எடுத்து கொஞ்சமாக உப்பு போட்டு கொஞ்சமாக எண்ணெயும் ஊற்றி நல்லா வேக வச்சு வடித்து எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி. இப்போ இந்த சாதத்தை நம்ம இதுக்குள்ளே போட்டுடலாம். பாஸ்மதி ரைஸ் தான் போடணும்னு அவசியம் இல்லை. நம்ம சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய எந்த ரைஸ் வேணால் நீங்கள் போட்டு செய்யலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க சாதத்து கூட. இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம். இனிமேல் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை சர்வ் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியாக நம்ம பண்ணக்கூடிய ஒரு ஹெல்த்தியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் இது. நீங்கள் மார்னிங் டக்குன்னு கூட குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். பாஸ்மதி ரைஸ் ரொம்ப உடஞ்சி போகாமல் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாகவும் பார்க்கவும் நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ரொம்பவே ஹெல்த்தியான நெல்லிக்காய் சாதம் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ஹெல்த்தியான ரெசிபிஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மோனி ஸ்பைசி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர், பாய்.